ஹலோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்புல இருக்க புக்குக்கு பின்னாடி இருக்க ஒன் வேர்ட் அப்படின்றதான் பார்க்க போறோம். அதாவது 11ஆம் வகுப்பு ஒரு வரி வினாக்கள் பலவுள் தெரிக அப்படின்னு புக்ல கொடுத்துருப்பாங்கல்ல, அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் வீடியோ பாருங்க. அது ஏன் சார் புக் பேக்கை படிச்சு நான் என்ன பண்ணலாம் 14க்கு 14 வாங்கிடலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. எவ்வளோ கேட்க போகிறாங்க வரப்போகிற ஆஃப்லி எக்ஸாம்லையும் சரி வரப்போகிற பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி கொஷின் அப்படின்றது எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு 14 கொஷின் அப்படின்றது ஒன் வேர்ட் அப்படின்றது இருக்க போது. ஃபஸ்ட்டு புக்குக்கு பின்னாடி இருக்க எல்லா கொஷினும் நம்ம தரவு பண்ணிடலாம். அதை ஃபுல்லாக நான் மண்டையில் ஏற்றிட்டு மீதி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பாடல் எழுதுனது யார் அந்த மாதிரி ஒரு செஷனும் போடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு முக்கியமானது புக்குக்கு பின்னாடி இருக்க எல்லா கொஷின்ஸும் நீங்கள் படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். அதில் 14க்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 13 நீங்கள் எடுக்க முடியும். ஓகேவா? அதனால் பார்க்கலாமா? ஓகேப்பா. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிவிடுங்க. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு கொஷின் சார் என்னது அப்படின்னா பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவண்ணா முத்துலிங்கம் யுகத்தின் பாடல், ஆவண்ணா பவனந்தி முனிவர் நன்னூல், ஈயண்ணா சு வில்வரத்தினம் 6ஆம் திணை, இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவண்ணாவும் ஈனாவும் தான் சரியானது. அதாவது பவனந்தி முனிவர் எழுதுனது நன்னூல் எழுதுனது யார் அப்படின்னா பவனந்தி முனிவர் தான் எழுதினாரு. அதே மாதிரி பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படின்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா இந்திரன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் 3வது ஆப்ஷன். ஓகேவா? ஆவண்ணா ஈயண்ணா. ஓகேவா? அப்போ முத்துலிங்கம் எதை எழுதினார் அப்படின்னா 6ஆம் திணை எழுதுனது தான் முத்துலிங்கம். அதே மாதிரி யுகத்தின் பாடல் எழுதுனது யார் அப்படின்னா சு வில்வரத்தினம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாருங்களேன். யுகத்தின் பாடல் எழுதுனது யார் அப்படின்னா சு வில்வரத்தினம் எழுதினாரு. அதே மாதிரி 6ஆம் திணை எழுதுனது யாரு அப்படின்னா முத்துலிங்கம் எழுதினாரு. அப்ப நன்னூல் பாயிரத்தை யார் எழுதுனது? பவனந்தி முனிவர் எழுதினாரு. பேச்சு மொழியும் கவிதை மொழியும் யார் எழுதுனது? இந்திரன். ஓகேவா? புரியுதா? அப்ப என்ன? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா 3வது ஆப்ஷன் அப்படின்றதான் சரியான விடை. ஆவண்ணாவும் ஈயண்ணாவும், அதாவது ஆ இ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? அப்ப என்னது ஆன்சர் அப்படின்றது 3வது ஆப்ஷன். அப்ப முத்துலிங்கம் எதை எழுதினாரு அப்படின்னா 6ஆம் திணை எழுதினாரு. சு வில்வரத்தினம் எதை எழுதினாரு அப்படின்னா யுகத்தின் பாடல் எழுதினாரு. புரியுதா? ஓகேப்பா. அடுத்து கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள் அடிமோனையை தெரிவு செய்க அப்படின்னு கேட்றாங்க. சார் அடிமோனைனா என்ன சார்? ஃபர்ஸ்ட் மோனைனா என்ன சார் அப்படின்னா மோனைனா முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்ன சொல்றாங்க? மோனை அப்படின்னு சொல்றாங்க. முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகேவா? கானா கா கி அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கணும். அது என்ன சொல்றாங்க? மோனை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், இதுலயே ரெண்டா பிரியுது. மோனையே எப்படி பிரிக்கலாம்? மோனை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு அடிமோனை, இன்னொன்னு சீர்மோனை. சீர்மோனைனா என்ன, அடிமோனைனா என்னன்னு பாருங்களேன். ஒரே சீர்ல முதலெழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை சீர்மோனை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இது ஒரு அடி, இது ஒரு அடி. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? திருக்குறளை 2 அடி அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப பாருங்களேன், அப்ப முதல்ல ஒரு அடி, ரெண்டாவது ஒரு அடி. அதுல முதலெழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்றாங்க? அடிமோனை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அடிமோனையை தெரிவு செய்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை படிங்களேன். கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தோல் கனிமங்கள் இதுல இருக்கிற அடிமோனையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப பாருங்களேன், கபாடபுரங்களை காவு கொண்டு அதை எடுத்துக்கும் பாருங்களேன். இது என்னது அப்படின்னா ஆக்சுவலா இது ஒரு சீர்மோனை. அதனால இந்த ஆப்ஷன் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஏன் கிடையாது? ஒரே வரியில முதல் வரியில இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது? சீர்மோனை. இங்க என்ன கேட்டிருக்காங்க? அடிமோனை தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து காலத்தால் கனிமங்கள். இப்ப பாருங்களேன், காலத்தால் கனிமங்கள் இதுவும் என்னது? இதுவும் ஒரு சீர்மோனை. அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்களேன், காலத்தால் சாகாத. இங்க கா இருக்கு, இங்க சா இருக்கு, சம்பந்தமே இல்லை. இதுவும் கிடையாது. அப்ப என்னதான் வருது? கபாடபுரங்களை காலத்தால் அப்படின்றது எப்படி இருக்கு? மேலே இங்கிலி ஒண்ணு வருதா? கபாடபுரங்களை காலத்தால் என்னது? இது ஃபர்ஸ்ட் அடி, இது 2வது அடி. அப்ப அதனால என்னது? இதுதான் அடிமோனை. அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் சி அப்படின்றதுதான் சரியான விடை. புரியுதா எப்படி பார்க்கணும் அப்படின்றது? ஓகே. அடுத்து பாயிரம் இல்லது அப்படின்றது என்னது? பணுவல். பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. அதோட லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்றதுதான் இருக்கும். இந்த பிடிஎஃப் அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா தர போறேன். அதுவும் என்ன பண்ண போறேன்? கடைசியா இவரையும் யார் வீடியோ பாக்குறீங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண போறேன்? ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது தர போறேன். லைவ் சாட்ல கொடுக்க போறேன். அதனால என்ன பண்ணணும்? பாக்குறவங்க கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஓகேவா? வரப்போற ஆஃப் இயர்லி எக்ஸாம்லயும் சரி வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லயும் சரி நீங்க என்ன பண்ணணும்?
தமிழ்ல 14க்கு 14 ஒன் வேர்டுன்ற நீங்க எடுக்கணும் பலவுள் தெரிகல. ஓகேவா? பார்க்கலாமா? அப்ப என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து மூணாவது ஆப்ஷன் ஆவண்ணாவும் ஈய, அதாவது ஆவண்ணா ஈ அந்த ஆப்ஷன். ஓகேவா? இதுவும் தான் ரைட். ஓகேவா? பவனந்தி முனிவர் நன்னூல் எழுதுனது யாரு? பவனந்தி முனிவர். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எழுதுனது யாரு? இந்திரன். ஓகேவா? இந்த ஆப்ஷன் வந்து மறக்க கூடாது. ஓகேவா? நம்ம வீடியோ பார்க்கும்போதே நீங்க மனப்பாடம் பண்ணிடணும். அதுக்காக தான் நான் 2-3 வாட்டி சொல்றது. ஓகேவா? அடுத்து கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள். அதுல அடிமோனைனா என்ன சார்னு கேட்டிருக்கோமா? ஃபர்ஸ்ட் அடியிலையும் 2வது அடியும் ஒரே எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க? அடிமோனை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், இதுதான் என்னது? அடிமோனை. புரிஞ்சிருச்சா? அதனால ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் இ, சி ஆப்ஷன். ஓகேவா? கபாடபுரங்களை காலத்தால் கா. ஓகேவா? அடுத்து பாயிரம் இல்லது பணுவல் அன்றே அப்படின்னு இருக்கா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பணுவல் மறந்துடக்கூடாது. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்து போலாமா? ஓகேவா? அடுத்து நம்ம பார்த்துருந்தோம் யுகத்தின் பாடம் யாரு? சு வில்வரத்தினம். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் யாரு? இந்திரன். நன்னூல் பாயிரம் யாரு? பவனந்தி முனிவர். அடுத்து நம்ம பார்த்துருந்தோம் 6ஆம் திணை முத்துலிங்கம். ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து என்ன சார் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஒரு திரவ நிலை. திரவம் என்னது? லிக்யூடு. ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து. இந்த கருத்து எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு திரவ நிலையில என்னது? ஒரு இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அதை தான் திரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மீடியம் படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். திரவம் அப்படின்னு என்னது? லிக்யூட் தான் என்ன சொல்றாங்க? திரவம். ஒரு திரவ நிலையில் நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி. நான் எப்படி நினைக்கிறேனோ அது பற்றி நடந்துக்கிற ஒரு மொழியை எழுத்து மொழியாக பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. ஆனால் எழுத்து மொழி எப்படி இருக்கு? ஒரு திடக்கட்டி, அதாவது பனிக்கட்டி மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? இது வந்து லிக்யூட் மாதிரி இருக்கு, இது பனிக்கட்டி மாதிரி இருக்கு. அப்ப இவ்வரிகள் இதை வந்து எதை உணர்த்துது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்களேன், எழுத்து மொழியை விட பேச்சு மொழியை எளிமையானது. இப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? நான் எழுதி கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு மொழியில நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், இப்பதான் வந்து போயிட்டு சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? எழுத்து மொழியை விட எது நமக்கு ஈஸி அப்படின்னா பேச்சு மொழி தான் நமக்கு ஈஸி. அதனால ஆன்சர் என்னது? ஆன்சர் சி அப்படின்றது சரியானது. ஓகேவா? வேற எந்த ஆப்ஷனுமே ஒத்து போவாது. பாருங்களேன், மொழி என்பது திட திரவ நிலையில் இருக்கும். தவறு. அடுத்து பேச்சு மொழி எழுத்து மொழியை திட திரவ பொருளாக உருவகப்படுத்தவில்லை. இதுவும் வராது. பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி எளிமையானது. எப்படி பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழியா எளிமையானது? எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழி தான் எளிமையானது. பேசுறது நமக்கு ஈஸி, எழுதுறது கஷ்டம் தானே. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது. பேசுறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றது இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார் என்ன சார் மொழி முதல் எழுத்துக்கள்னா? சில எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது, அதாவது சொல்லுக்கு முதல்ல வராது. அந்த மாதிரி வராத எழுத்துக்கள் அந்த மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், டமாரம் அப்படின்றது டான்ற வார்த்தை மொழிக்கு முன்னாடி வரவே வராது. அப்ப இந்த ஆப்ஷனே கிடையவே கிடையாது. ஓகேவா? இங்க நம் இருக்கு, ஆனா டமாரம்ன்ற வார்த்தை என்னது? அது ஒரு பிறமொழி சொல். சார் அப்ப இது வந்திருக்கே, அப்ப டமாரம்னு ஒண்ணு இருக்கே சார் அப்படின்னா அது வந்து நம்ம மொழி சொல்லே கிடையாது, தமிழ் மொழி சொல்லே கிடையாது. அதனால வந்து அது கிடையவே கிடையாது. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து ரூபாய் லட்சாதிபதி. அதே மாதிரி லாவும் முதலெழுத்தா வராது. லா என்ன பண்ணாது? முதலெழுத்தா வராது. ஓகேவா? லா அப்படின்ற வார்த்தையும் முதலெழுத்தா வராது. அப்ப இதுவும் தமிழ் வார்த்தையே கிடையாது. அடுத்து ரெக்கை அங்கனம் அப்படின்றதுலயும் ரெக்கை அப்படின்றது முதலெழுத்தா வராது. ஓகேவா? இதெல்லாம் வராது. முடி முதலெழுத்தா என்ன வருது? அன்னம் கிண்ணம். இதுதான் நம்மளோட தமிழ் மொழி எழுத்து. ஸோ இதுதான் மொழிக்கு முதல்ல வருது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? சொல்லும் போதே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ண வேணாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிய வருது அப்படின்னா, பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஷனை கூட எதுவும் சேஞ்ச் பண்றது இல்லை. அப்படியே கொஞ்சம் ஈஸியா தான் கேட்கறாங்க. உங்களுக்கு புக் இன்சைட் போகும்போது மட்டும் தான் எங்கேயாச்சும் கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப் ஆக்குறது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி புக்குக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம், இருக்கிற கொஸ்டினை அப்படியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஆனால் லைட்டா புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு வந்து மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு எழுதக்கூடாது. லைட்டா புரிஞ்சுக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா என்ன சொல்றோம் அப்படின்றது? ஓகேவா? ஒரு திரவ நிலையில நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்ப்பணிந்து நடந்து கொள்ளும் எனது மொழி எழுத்து மொழியை பதிவு செய்யப்படுகிற போது உறைந்து போன பனிக்கட்டியை போன்ற திடநிலையை அடைகிறது. இவ்வரிகள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
எழுதுகிற மொழியை விட பேச்சு மொழி தான் ஈஸி. ஓகேவா, அதை வந்து இந்த இடத்துல குறிப்பிடணும். ஓகேவா, அடுத்து மொழி முதல் எழுத்துக்களின் அடிப்படையில் முறையானதை கண்டுபிடிக்க. நம்ம மொழி முதல் என்னது? அன்னம் கிண்ணம். ஓகேவா, ஈஸியா இருக்கா? ஓகேப்பா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து இயல் 2. இயல் 1 முடிஞ்சிருச்சா சார்னா? இயல் 1 முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், புக் பேக். ஓகேவா, ஈஸி தான். ஓகேவா, அடுத்து பொருத்தமான இலக்கிய வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எது பொருத்தமான இலக்கிய வடிவம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுல எது அப்படின்னா யானை டாக்டர் அப்படின்றது குறும்புதினம். ஓகேவா, மற்றது ஏன் சார் வராது அப்படின்னு பாருங்களேன். ஏதிலி குறிப்புகள் அப்படின்றது மரபு கவிதை கிடையாது. இது வந்து ஒரு புது கவிதை. என்னது? இது ஒரு புது கவிதை. இது வந்து என்னது? ஒரு சிற்றிலக்கியம். திருமலை பல்லுன்றது ஒரு சிற்றிலக்கியம். யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ண யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்து 500 100 அப்படின்றது என்னது? சங்க இலக்கியம். ஓகேவா, இது என்னது? இதுதான் வந்து சங்க இலக்கியம். ஓகேவா, அடுத்து மண்ணுக்கு வளம் சேர்ப்பன அப்படின்றது என்னது? இவை மூன்றும். யார் சார் இதுக்கு இவை மூன்றும் அப்படின்னா மண்ணுக்கு எது வளம் சேர்க்குது? மண்புழுவும் வளம் சேர்க்குது, ஊடுபயிர் பயிர்களும் வளம் சேர்க்குது. ஏன் சார் பயிர் எப்படி வளம் சேர்க்கும் அப்படின்னா அதாவது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து செடின்னு வச்சுக்கோங்க, இது வந்து பயிர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுது? ஆக்சுவலாக வந்து இந்த தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா காற்றுல இருக்க நைட்ரஜன் இருக்குல்ல, இதை வந்து இழுத்து மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் சத்தை கொடுக்கும். அதுதான் என்ன பண்ணுது? மண்ணுக்கு வந்து நல்லது செய்யுது. ஓகேவா, இந்த தாவரங்கள்லாம் எப்படி வந்து மண்ணுக்கு நல்லது செய்யுதுன்னா இந்த மாதிரி தான் நல்லது செய்யும். காற்றுல இருக்க ஆக்சிஜன் என்ன பண்ணுது? இழுத்து அந்த தாவரங்கள் இழுத்து மண்ணுக்கு கொடுக்கும். இது மூலியமா என்ன பண்ணுது? மண்ணுக்கு வளம் சேர்க்குது. ஓகேவா, அப்ப மண்ணுக்கு வளம் சேர்ப்பன எது? மண்புழு. அடுத்து என்னது? ஊடுபயிர். இயற்கை உரங்கள், இப்ப மாட்டு சாணம்லாம் இருக்கா அது, அப்புறம் என்னது? வேப்பலை. அதாவது எனக்கு தெரிஞ்சு வயலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேப்பலை கூட கட் பண்ணி போடுவாங்க. வேப்பலை வெறும் இலை இருக்குல்ல, அதை கட் பண்ணி போடுவாங்க. எதுக்குன்னா அது வேப்பலை என்னது? ஒரு கிருமி நாசினி. அதுக்காக என்ன பண்ணுவாங்க? இயற்கை உரங்கள் அப்படின்றது போடுவாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா இவை மூன்றும். ஓகேவா, எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி சொல்லி தர மறந்துடக்கூடாது. ஓகேவா, ஓகே. மண்ணுக்கு வளம் சேர்ப்பன எது அப்படின்னா மூணுமே தான். மண்புழுவும் சரி, ஊடுபயிரும் சரி, இயற்கை உரங்களும் சரி, இது எல்லாமே தான் ஆன்சர். ஆன்சர் என்னது? இவை மூன்றும் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, அடுத்து வான் பொய்த்தது என்ற சொற்றொடர் உணர்த்தும் மறைமுக பொருள் என்ன? வான் பொய்த்தது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இது பாருங்களேன். மழை பெய்யல, மழை பெய்யவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யல. வான் பொய்த்ததுன்னா வானம் பொய்த்துருச்சு. நம்ம எதுக்காக வானத்தை பார்ப்போம்? மழை பெய்தான்னு தானே பார்ப்போம். அப்ப என்ன ஆயிடுச்சு? வானம் பொய்த்தது அப்படின்னா மழை பெய்யல அப்படின்றதான் சரியான விடை. ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் பி. வானம் இடிந்தது அப்படின்றதா? இல்ல, பார்த்த உடனே எலிமினேட் பண்ணலாம். சார் ஏன் சார் நம்ம எலிமினேட் பண்றீங்க அப்படின்னா இது பேர் தான் எலிமினேஷன் மெத்தடு. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் எப்படி அணுகணும் அப்படின்றது ஒரு முறை இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலரா இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். மீதி 3 ஆன்சரை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க ஒரு ஆன்சர். சார் எனக்கு 4மே ஒரே மாதிரி சிமிலரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 2 ஆன்சரையாச்சும் நீங்க என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் அப்படின்றது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும்? 2 ப்ராபபிலிட்டியா வந்து நிற்கும். சரி, இது ஒன்று, இது இல்லை இது அப்படின்றது நிற்கும். அதுக்குன்னு வந்து பிங்கி பாங்கி பொங்கி போட்டுலாம் எழுதக்கூடாது. ஓகேவா, என்ன பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபிசிடி இருக்கு அப்படின்னா கண்ணை மூடிட்டு பிங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆக்கின்னு எதில் வந்து கை நிற்குது அதை வச்சுலாம் எழுதக்கூடாது. ஓகேவா, ட்ரை பண்ணணும். ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா தெரியலனாலும் ட்ரை பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வருமாச்சும் ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஓகேப்பா. அடுத்து வான் பொய்த்தது அப்படின்றது என்னது? மழை பெய்யவில்லை. வானம் இடிந்தது அப்படின்னு கிடையாது. மின்னல் வெட்டியதா? அப்படி அதுவும் கிடையாது. மின்னல் எப்படி வெட்டும்? வான் பொய்த்திருச்சு, வானம் அது வந்து என்னடிச்சு? ஏமாத்திருச்சு. வான் வந்து ஏமாத்திருச்சு, வான் வந்து பொய் சொல்லிடுச்சு அப்படின்றது மின்னல் வெட்டியது. சம்பந்தமே இல்லையே. அடுத்து வானம் என்பது பொய்யானது. வானம் எப்படி என்பது பொய்யாவா இருக்கும்? ஓகேவா, ஆப்ஷன் 3மே வந்து எப்படி இருக்கு? ஒரே சிமிலரா இருக்கா? என்னடா அது ஒரே சம்பந்தமே இல்லாம இருக்கு அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 3த்தையும் எடுத்துட்டு ஆன்சர் ஈஸியா வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஆன்சர் என்னது? மழை பெய்யவில்லை. ஓகேவா, புரியுதா அப்படின்ட்டு? ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? யானை டாக்டர்ன்றது குறும்புதினம், ஏதிலி குறிப்பிகள் அப்படின்றது புது கவிதை, திருமலை முருகன் பல்லு அப்படின்றது சிற்றிலக்கியம், 500 100 அப்படின்றது சங்க இலக்கியம். மண்ணுக்கு வளம் சேர்ப்பன 3 தான். மண்புழுவும் சரி, ஊடுபயிரும் சரி, இயற்கை உரங்களும் சரி, இதெல்லாம் என்னது? மண்ணுக்கு வளம் சேர்க்குது. வானம் பொய்த்தது அப்படின்றது மழையே பெய்யல அப்படின்றது கரெக்டாவா? ஓகேவா, அடுத்து கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்றவை டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்மளே என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மதிப்பு கூட்டு பொருட்கள், நேரடி பொருட்கள். இப்ப கருப்பட்டியும் சரி பனங்கற்கண்டும் சரி. சார் கருப்பட்டினா என்ன சார், பனங்கற்கண்டா என்ன சார் அப்படின்னா கருப்பட்டி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அது ஜாகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பனங்கற்கண்டு நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க. அது இருமலுக்குலாம் வந்து வாயில வந்து அடைச்சு வச்சுக்கோ, இருமல் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பனம் இருக்குல்ல, பனைமரம் அதுலேருந்து எடுக்கிறது தான், எடுத்து டேரெக்டா எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, வேற ஒரு பொருளா வந்து என்ன பண்றாங்க, மதிப்பை வந்து கூட்டுறாங்க. இங்க நேரடி பொருளே கிடையாது. இப்ப கருப்பட்டிக்கு பனங்கற்கண்டும் டேரெக்டாவே கிடைக்குது. இப்போ வந்து இளநீர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது டேரெக்டா கிடைக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் என்ன பண்ணுது, டேரெக்டா கிடைக்குது. ஆனா இது என்ன பண்ணுது, டேரெக்டா எடுத்து மதிப்பு கூட்டுறோம். அது என்ன பண்றோம், அதை வந்து இன்னும் கொஞ்சம் பதப்படுத்துறோம், அதுக்கு என்னென்ன தேவையோ யூஸ் பண்ணி அதை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறோம். அதனால என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆன்சர் ஏ அப்படின்றது தான் சரியானது. மதிப்பு கூட்டு பொருள் மட்டும்தான் சரியானது, நேரடி பொருள் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ. ஓகேவா? அடுத்து பிழையான தொடரை கண்டறிய அப்படின்னு கேட்கறாங்க. பத நீரிலிருந்து பனகற்கண்டு கருப்பட்டி போன்றவை தயாரிக்கின்றனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல பிழையான தொடர். ஓகேவா? இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் பிழையா இருக்கு, பாக்கி எல்லாம் ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்க, இதுல ஃபார்மேஷன் எது தப்பா இருக்கு அதை எடுத்து எழுதுங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்களேன், பத நீரிலிருந்து பனகற்கண்டு கருப்பட்டி போன்றவை தயாரிக்கின்றனர். அதாவது என்னது, பதநீர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பனை மரத்துலேருந்து எடுக்கிறதான் பதநீர். அதுலேருந்து என்ன பண்றாங்க, பனங்கற்கண்டும் கருப்பட்டியும் தயாரிக்கிறாங்க. வார்த்தை உங்களுக்கு புரியுதா, எப்படி இருக்கு, எளிமையா இருக்கா? ஓகே, இது அப்ப ரைட்டானது. ஓகேவா? அடுத்து ஏதிலி குருவிகள் என்பது வாழ்வதற்கான சூழல் கிடைக்காத குருவியாகும். ஓகே, இதுவும் ரைட்டு. 3வது ஆப்ஷன் விடுங்களேன். ஏன் பிழையான தொடர் இதுதான் கேட்கறாங்க, நமக்கு ஆன்சர் ஆனா இதுதான். ஓகேவா? அடுத்து யானைகளால் வெகு தொலைவில் உள்ள நீரினை வாசனை மூலம் அறிய முடியும். யானைகள் என்ன பண்ணுமா, வெகு தொலைவில் இருக்க என்னத்த தண்ணி இருக்குன்னா அதோட வாசனையை வச்சு அதை அறிஞ்சிக்க முடியுமா? இது என்ன இருக்கு, 3மே ஃபார்மேஷன் ரைட்டா இருக்கு. இதை படிங்களேன். குறைந்த 8 தொகை அடிகளை 5 நூற்கள் உடையது. எங்கேயாச்சும் படிக்கிறப்போ ஒரு ஃபார்மேஷன் இருக்கான்னு பாருங்களேன். படிக்கிறதுக்கே நமக்கு தடுமாற்றமா இருக்கு. குறைந்த 8 தொகை அடிகளை 500 நூல்களுள் உடையது அப்படின்னு இருக்கு. தப்பு. என்னது, 8 தொகை நூல்களுள் குறைந்த அடிகளை உடையது 500. 8 தொகை நூல்களுள் குறைந்த அடிகளை உடையது 500. அதான் இப்படிதான் ஃபார்மேஷன் வரணும். என்னது ஃபார்மேஷன் அப்படின்றது தப்பா இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு, குறைந்த 8 தொகை அடிகளை 500 நூல்கள் உடையது தப்பா இருக்கு. ஃபார்மேஷனே தப்பா இருக்கு. பாத்தீங்களா, ஒரு வரியே தப்பா இருக்கு. எப்படி வரணும், 8 தொகை நூல்களுள் குறைந்த அடிகளை உடையது 500. புரியுதா? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல கரெக்டா வரணும். ஆனா இங்க தப்பா இருக்கு. சோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி அப்படின்றதுதான் சரியான விடை. ஆன்சர் என்னது, ஆன்சர் சி. 8 தொகை நூல்களுள் குறைந்த அடிகளை உடையது 500 வரணும். ஆனா குறைந்த 8 தொகை அடிகளை 500 நூல்கள் உடையது அப்படின்னு இருக்கு. சோ இது வந்து தான் என்னது, இந்த ஃபார்மேஷன் தப்பா இருக்கு, பிழையான தொடரா இருக்கு. அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? புரியுதா? எதுக்கு நான் வந்து மேல உள்ளதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குன்னு சொன்னா, ஏன்னா இந்த ஃபார்மேஷன் கரெக்டா இருக்கு, இதோட வடிவமைப்பு எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கு. படிக்கும் போதே நமக்கு எளிமையா புரியுது. ஆனா இதை படிங்க, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு, புரியல, என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கு புரிய மாட்டேது. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. புரியுதா? சோ இதுல பிழையான தொடர் எது அப்படின்னா ஆன்சர் சி அப்படின்றது தான் பிழையான தொடர். ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து இயல் 3 அப்படின்றது வந்துட்டோம். கூற்று. கோடு என்பது ஒரு தமிழ் சொல். அதாவது என்னது, கோடு அப்படின்றது இந்த கோடு கிடையாது. கோடு அப்படின்றது என்னது, ஒரு தமிழ் சொல். ஓகேவா? அதுல கூற்று சொல்லிட்டாங்க, அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, கோடு என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை, மலையும் சரி கோட்டையும் சரி என்னும் பொருள்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோடு அப்படின்றது ஒரு தமிழ் சொல்லு. கோடு அப்படின்றதுக்கு என்னென்ன பொருள் இருக்கான், மலையுச்சி, வல்லரன், கோட்டை அப்படின்ற பொருள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் என்னது, ஆன்சர் பி. கூற்றும் சரி விளக்கமும் சரி. கூற்றும் சரியா தான் இருக்கு, விளக்கமும் சரியா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, ஆன்சர் பி. ஓகேவா? அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரியா தான் இருக்கு. ஓகேவா? புரியுதா? கோடுன்றது ஒரு தமிழ் சொல்லு, அதுக்கு வந்து மலையுச்சி, வல்லரன், கோட்டை அப்படின்ற பொருளும் இருக்கு. வல்லரன், மலையுச்சி, கோட்டை இதெல்லாம் வந்து அதுக்கான பொருளும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப என்னது, கூற்றும் விளக்கமும் சரி. அடுத்து காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார். சென்னிமலையில் ஒரு தாசன் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். ஓகேவா? யாராச்சும் தெரில அப்படின்னா அதுல இருக்கும், அவன் பேரும் அண்ணாமலை தாசன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். யார் எழுதியிருப்பா, சென்னிகுளம் அண்ணாமலையார். ஓகேவா? காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னா அண்ணாமலையார். ஓகேவா? காவடி சிந்துக்கு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு, அண்ணாமலையார். ஓகேவா? மறந்துடக்கூடாது. காவடி சிந்து தந்தை அண்ணாமலையார், காவடி சிந்து தந்தை அண்ணாமலையார், காவடி சிந்து தந்தை அண்ணாமலையார். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? அதனாலதான் ரெண்டு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப என்னன்னு பார்த்தோம் அப்படின்றத பாருங்க.
கோடுன்றது ஒரு தமிழ் சொல்லு, அதோட விளக்கம் அப்படின்னு இருக்காங்க. கோடு அப்படின்றதுக்கு என்னது? சொல்லுக்கு மலையுச்சி வல்லரன் கோட்டை அப்படின்றது பொருள் இருக்கு. அப்ப என்ன கூற்றும் சரி, காரணமும் சரி, விளக்கமும் சரி. காவடி சிந்துக்கு தந்தை யார் அப்படின்னா அண்ணாமலையார். ஓகேவா? அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுல பாருங்களேன், வெள்ளி வீதியார். வெள்ளி வீதியார் எழுதுனது என்ன அப்படின்னா குறுந்தொகை. அண்ணாமலையார் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், காவடி சிந்து எழுதுனது அண்ணாமலையார். வாடிவாசல் கீசு செல்லப்பா. இளம்பெருவழுதி புறநானூறு. ஓகேவா? வெள்ளி வீதியார் யாரு? குறுந்தொகை. வெள்ளி குறுமையா இருக்கும் அப்படின்னு ஞாபகம், குறுவெள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷார்ட்கட். வேற வழி இல்லை, இப்பெல்லாம் படிச்சா மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா சார்? குறுவெள்ளி அப்படின்னு என்ன சார் அப்படின்னா அந்த மாதிரி குருவம்மா, அந்த மாதிரி வந்து ஒரு குருவெள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற வழி இல்லை, இப்பெல்லாம் படிச்சா என்ன பண்ண முடியும்? ஷார்ட்கட் வச்சு. கொஞ்சம் சில்லித்தனமா இருக்கும் ஷார்ட்கட்டு, ஆனா என்னது எக்ஸாம் ஹாலில் கை கொடுக்கும். ஓகேவா? நான் வந்து 65 இருக்குன்னா அது 65 படிக்க மாட்டேன். எப்படி படிப்பேன் அப்படின்னா ஆரஞ்சுன்னு படிப்பேன். இப்போ பாருங்களேன், 1565 தலைக்கோட்டை போர் நடந்திருக்கும். எந்த வருஷம்? 1565. அதை நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா 15 ஆரஞ்சு. ஒரு கூடையில 5 ஆரஞ்சு பழம் இருந்துச்சு அப்படின்னு படிப்பேன். இங்க பாருங்களேன், ஒரு கூடையில 5 ஆரஞ்சு பழம் இருந்துச்சு. ஆரஞ்சு அப்படின்னா ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு சொல்றேன். ஒரு கூடையில 5 ஆரஞ்சு பழம் இருந்துச்சு. அப்ப எனக்கு வந்து தலைக்கோட்டை போர்னு சொன்னா போதும். எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கோட்டை, தலைக்கோட்டை போர்னு நடந்திருக்கும். இது வந்து சோசியல்ல இருக்கும். ஓகேவா? அதுல அப்ப என்னது 1565 என்னது? ஒரு கூடையில 5 ஆரஞ்சு பழம் இருந்துச்சு அப்படின்றத நான் ஷார்ட்கட்டா வச்சுப்பேன். அப்ப என்னது தலைக்கோட்டை போர் அப்படின்னா 1565 நான் ஈஸியா போட்டுட்டு போயிருவேன். இதெல்லாம் ஷார்ட்கட். ஓகேவா? இந்த மாதிரி படிச்சாதான் என்ன பண்ண முடியும்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். எல்லாத்தையும் மண்டையில ஏத்திக்க முடியாது. ஓகேவா? அப்ப வெள்ளி விதியார் யாரு? குறுந்தொகை. குருவெள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அடுத்து அண்ணாமலையார் யாரு? காவடி சிந்து. சென்னி மாலையில் ஒரு தாசன், அந்த பாட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால இதை மறந்துடக்கூடாது. அடுத்து வாடிவாசல் யாரு? சீசு செல்லப்பா. வாடிவாசல் என்ன விலை வரும்? காளை விலை வருமா? காளை எல்லாரும் அவங்க வீட்டில் எப்படி வளர்ப்பாங்க? செல்லமா வளர்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம். காளை எப்படி வளர்ப்பாங்க? அவங்க வீட்டில் ஒரு புள்ள மாதிரி செல்லமா வளர்ப்பாங்க. அப்ப என்னது? வாடிவாசல் அப்படின்றது செல்லப்பா. இளம்பெருவழுதி பேலன்ஸ் ஒன்று தான் இருக்கு, அது புறநானூறு. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் 3. ஓகேவா? 1க்கு ஈயன்னா, 2க்கு ஈ வாடிவாசல் அப்படின்றது சீசு செல்லப்பா, இளமருதின்றது புறநானூறு. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் அப்படின்றது தான் ரைட்டு. ஓகேவா? புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? எழுதிருவீங்களா? ஓகேப்பா. அடுத்து இனிதென சொல்லி நம்ம இந்த புணர்ச்சி விதிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இனிது பிளஸ் என அப்படின்னு பிரியும். இனிது பிளஸ் என அப்படின்னு பிரியும். இதுல உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும். இதுல என்னது? உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடும் ஓடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி எப்படி மாறுது? இனிதென அப்படின்னு மாறுது. இனிது பிளஸ் என அப்படின்றதுல உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு விதிப்படி தூ போயிடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி என்ன ஆயிடுச்சு? இனிதென அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? நான் உங்களுக்கு புணர்ச்சி விதி தனியாக ஒரு கிளாஸ் அப்படின்றது நடத்துறேன். ஓகேவா? உங்களுக்கு பேசிக்ல இருந்து சொன்னாதான் அது புரியும். ஓகேவா? இந்த இடத்துல நான் புணர்ச்சி இந்த இடத்துல சொல்ல விரும்பல, இதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது இழுத்துட்டு போயிடும். ஓகேவா? புணர்ச்சி நான் சொன்னேன் அப்படின்னா. ஓகேவா? இதுல வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதிப்படி தான் இருக்கு. இனிது பிளஸ் என்ன அப்படின்றது இனிதென அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பகுபத உறுப்புகள் இடம்பெறும் அடிப்படையான உறுப்புகள் எவை அப்படின்னு கேட்கறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா பகுதி விகுதி. ஏன் சார் மீதி எல்லாம் வராதா அப்படின்னா சில இதுல பகுதி விகுதி நடுவில் இடைநிலை கூட சில இதுல இருக்கும், சில இதுல சந்தி கூட இருக்கும், சில இதுல விகாரம் இருக்கும், சில இதுல சாரியே இருக்கும். ஆனா அடிப்படையா இருக்கிறது என்னது? பகுதி விகுதி. இது மட்டும் தான் எப்பயுமே என்ன அப்படி இருக்கும்? ஒரு அடிப்படையா இருக்கும். ஓகேவா? எப்பயுமே இது அடிப்படையா இருக்கும், பகுதியும் விகுதியும் தான். சில இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதுவரையும் நான் பகுப்பத உறுப்பிலக்கணம் பார்க்கல அப்படின்னா பகுப்பத உறுப்பிலக்கணம் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? 12th நான் பகுப்பத உறுப்பிலக்கணம் நடத்திட்டேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? அடுத்து என்னது? பகுப்பத உறுப்புகள் இடம்பெறும் அடிப்படையான உறுப்புகள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி பகுதி விகுதி. ஓகேவா? பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம். ஓகேவா? சந்தி சாரி இடைநிலை விகாரம் இதெல்லாம் வரும். ஓகேவா? மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். ஓகேவா? அதுல முக்கியமானது எது? பகுதி விகுதி தான் எப்படியுமே எப்படி இருக்கும்? ஒன்னா இருக்கும். ஓகேவா? அடிப்படையான உறுப்பு எது? பகுதி விகுதி. சார் பகுதி என்னன்னா விகுதி என்னன்னா அதை மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல வர்றது பகுதி, கடைசி இருக்குல்ல அது விகுதி.
நான் அது வந்து நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதுக்கு நீங்க பகுப்பது உறுப்பிலக்கணம் பார்க்கல அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரெடி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப இனிதென அப்படின்றது என்னது? உயிர்வேறு நுக்குரல் மெய்விட்டோடும் உடல்வேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி இனிது பிளஸ் என்ன அப்படின்றது இனிதென அப்படின்றது புணர்ந்திருக்கு. பகுப்பது உறுப்புகள் இடம்பெறும் அடிப்படையான உறுப்புகள் எது? பகுதி விகுதி. ஓகேவா? வீடியோ பார்க்கும்போதே படிச்சிடணும். அதுக்காக தான் நான் 2 வாட்டி 3 வாட்டி உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஏன் படிக்கிறத விட கேட்கறது வந்து நல்லது அப்படின்னு உங்க ஸ்கூல்ல எல்லா டீச்சர் சொல்லியிருப்பாங்க. ஆமா, அது என்னன்னா வந்து படிச்சு நமக்கு 2-3 விஷயம் மண்டையில ஏறுறது கூட 2-3 விஷயம் வந்து கேட்கிறப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? சப்கான்சியஸ் மெமரி பவர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? அந்த மாதிரி என்ன ஆயிடும்? கேட்கிறப்ப அதிகமா மண்டையில ஏறும். ஓகேவா? அடுத்து படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க இயல் 3ல இருக்க திருக்குறள் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்ல வராங்க? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது. ஒருத்தவங்க வந்து எப்படி நிலையில வந்து அடங்கி இருக்கணும் அப்படின்றது என்னது? அது மலையை விட வந்து பெருசு அப்படின்றத சொல்ல வராங்க. இவர் எப்படி உட்காந்துருக்காரு? அப்படியே வந்து கட்டுப்படுத்தி உட்காந்துருக்காரா? என்ன பின்னாடி என்ன இருக்கு? மலை இருக்கா? அப்ப ஈஸியா போட்டுடலாம். என்னது? இங்கதான் ஒரு மலை அப்படின்ற ஒரு கீவேர்டும் வருது. ஓகேவா? வேற எங்கேயாச்சும் ஒரு மலை அப்படின்ற கீவேர்டு வருதா என்ன? அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் சி. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் சி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அடுத்து துன்பப்படுபவர் அப்படின்றது யாரு? நாவை காக்காதவர். என்னது? சில பேர் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? தேவையில்லாம பேசி அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்னது? தேவையில்லாம பேசவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதான். துன்பப்படுறதுக்கு காரணம் என்னது? நாவை காக்காதவர். நாக்கை வந்து நம்ம காக்கல என்ன ஆயிடும்? அது நம்மள துன்பத்தை இழுத்து கொண்டு போய் விட்டுரும். சோ ஓகேவா? துன்பப்படுபவர் என்னது? நாவை காக்காதவர். துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். ஓகேவா? துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். ஏன் 2 முன்னாடி சொல்றேன் அப்படின்னா எல்லா ஆப்ஷனும் பொருந்துற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு. அதனாலதான் ஓகேவா? துன்பப்படுபவர் என்னது? நாவை காக்காதவர். ஓகேவா? அடுத்து படத்துக்கு பொருத்தமானது அப்படின்னு கேட்டால் என்னது? பின்னாடி மலை அப்படின்றது இருக்கு, இங்கேயும் மலையினும் மான பெரிது அப்படின்றது இருக்கு. சோ இப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் சி, அதாவது இ அப்படின்றதுதான் சரியான விடை. துன்பப்படுபவர் யாரு? நாவை காக்காதவர். ஓகேவா? ஓகேவா? அடுத்து பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக. இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. மலைமிசை தோன்றும் மதியும் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டாரால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் அப்படின்ற நாலடியார் பாடல். இது என்னது? இது ஒரு நாலடியார் பாடல். இந்த பாடலுக்கு ஒரு பொருத்தமான திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த திருக்குறள் தான் பொருத்தமானது. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு. இந்த திருக்குறள் தான் இதுக்கு என்னது? பொருத்தமான திருக்குறள். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? அடுத்து கீழ்காணும் புது கவிதைகளுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூக்களும் முட்களும் இடையில் புழங்குகிறது யோசனை. பாசத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவில் நசுங்குகிறது அறம். இன்பத்துக்கும் பேராசைக்கும் நடக்கும் போராட்டத்தில் வெடிக்கின்றன வெளியில் குண்டுகளும் வீட்டில் சண்டைகளும். ஆசை அறுத்தல் எளிதல்ல முயன்று பார்க்கலாம் வா. ஒன்றும் இல்லை, துன்பம் தான் என்னது? ஆசைக்கே காரணம் என்னது? துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இன்பம் இடையாரது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். அதுதான் அந்த திருக்குறள் மாதிரி தான் இது. ஓகேவா? அடுத்து ஓகேவா? அப்ப இதுக்கு என்னது? இதுக்கு பொருத்தமானது எது அப்படின்னா ஆப்ஷன் இ. இன்பம் இடையாரது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? 4வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? ஆன்சர் சி. ஓகேவா? அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஊருக்கு உதவுவது. மாத்தி கித்தி போட்டுறது என்னது? ஒப்புரவு அப்படின்றது நமக்காக பண்றது கிடையாது, மற்றவங்களுக்காக, ஊருக்கு நல்லது செய்யறது. ஓகேவா? ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. அடுத்து இங்க பாருங்களா, முக்கியமான ஒரு பொறுத்துக்க இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒப்புரவு அப்படின்றதோட பொருள் என்ன? ஊருக்கு உதவுவது. நான் இந்த பிடிஎஃப் அப்படின்றத நான் கீழே தரப்போறேன். ஓகேவா? லிங்க்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் அப்படின்றது டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஏன் இல்லைன்னா என்ன பண்ணணும்? புக்கை பரட்டிட்டு இருக்கணும், நோட்ஸில் ஒவ்வொரு இயலாக திருப்பிக்கிட்டே இருக்கணும், கடுப்பாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஈஸியாக சிம்பிளாக இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக வந்து டக்கு டக்குன்னு வந்து எப்படி நான் ஹைலைட்டும் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டேன் என்ன பண்ணலாம்? டக்கு டக்குன்னு திருப்பிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஒரு இயலாக திருப்பி 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 படிச்சுட்டு இருக்கணும், அது கஷ்டமாக இருக்கும். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஒப்புரவு என்பதன் பொருள் என்னது? ஊருக்கு உதவுவது. ஊருக்கு உதவுறது என்னது? ஒப்புரவு. ஓகேவா? அடுத்து வாழ்பவன் அப்படின்றது என்னது? ஒத்ததறிபவன் அப்படின்றது. வாழ்பவன் அப்படின்றதுக்கு என்னது? ஒத்ததறிபவன். வாழாதவன் யார் அப்படின்னா
இசையொழிந்தவன். வாழாதவன் யாரு? இசையொழிந்தவன். தோன்றுபவன் யாரு? புகழ்தரும் பண்புடையவன். தோன்றுபவன் யாரு? புகழ்தரும் பண்புடையவன். அடுத்து வெல்ல நினைப்பவன் யாரு? காத்திருப்பவன் தான் யாரு? வெல்ல நினைப்பவன். பெரும் பண்புடையவன் யாரு அப்படின்னா மருந்தாகும் மரமானவன். அதுதான் யாரு? பெரும் பண்புடையவன். மறுபடியும் பாருங்க, வாழ்பவன் யாரு அப்படின்னா ஒத்ததறிபவன். வாழ்பவன் யாரு? ஒத்ததறிபவன். வாழாதவன் யாரு? இசையொழிந்தவன். தோன்றுபவன் யாரு? புகழ்தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன் யாரு? காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன் யாரு? மருந்தாகும் மரமானவன். ஓகேவா? புரியுதா? எழுதிருவீங்களா? ஓகேவா? அடுத்து இலக்கண குறிப்பு தருக. சுடச்சுடரும். சுடரால் ஆன சுடரும். சுடரால் சுடரும். சுடரால் சுடரும். இதெல்லாம் என்னது? வேற்றுமை உருபுகள். ஐயாள்கு இன்னது கண் அப்படின்றது வேற்றுமை உருபுகள். இதுல எழுவாய் முதல் இருக்கிறது எழுவாய் வேற்றுமை, எட்டாவது இருக்கிறது விழி வேற்றுமை. விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்றது பொருள். ரெண்டாவது வேற்றுமை உருபு ஐயே, மூணாவது வேற்றுமை உருபு ஆளு. அப்ப சுடரால் சுடரும் அப்படின்றது என்னது? மூன்றாம் வேற்றுமை உருபு. சுடச்சுடரும் பொன். சுடச்சுடரும் அல்லுதல் அம் அப்படின்னு முடிஞ்சதுன்னா என்னது? அது பெயரச்சு தொடர். அப்ப பாருங்களேன், சுடச்சுடரும் பொன் என்னது? அந்த பொன் வந்து எப்படி இருக்கான்? நிகழ்காலத்துல இல்ல, இறந்த காலத்துல இல்ல, எதிர்காலத்துல இருக்கு. சுடச்சுடரும். இதுக்கப்புறம் தான் அந்த சுடச்சுடரும் பொன் அப்படின்றது எதிர்காலம். ஓகேவா? எதிர்காலம். இது என்னது? ஃபர்ஸ்ட் எதிர்காலம். அதுக்கப்புறம் என்னது? இது ஒரு பெயரச்ச தொடர். அவ்வளவுதான். ஓகேவா? சுடுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப என்னது? அது அடுக்கு தொடர். ஓகேவா? அது என்னது? ஒரு அடுக்கு தொடர். ஓகேவா? படபடை கடகட அப்படின்றதெல்லாம் இரட்டை கிளவி. ஓகேவா? புரியுதா? ஓகேப்பா. அப்ப சுடச்சுடரும் அப்படின்றது என்னது? மூன்றாம் வேற்றுமை தொகை. அடுத்து என்னது? சுடச்சுடரும் பொன் அப்படின்றது எதிர்கால பெயரச்ச தொடர். ஓகேவா? அடுத்து சுடச்சுட அப்படின்றது அடுக்கு தொடர். புரியுதா? ஓகேப்பா. அடுத்து விரைந்து கெடுபவன் யார்? யாரு சீக்கிரமா கெட்டு போயிருவா அப்படின்னு பாருங்களேன். பிறருக்கு ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை உயர்வாக நினைப்பவன். பிறரோட ஒத்தே போக மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க? ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரோட சேர்ந்தே இருக்க மாட்டான். நான் தனியா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? சீக்கிரமா கெட்டு போயிடுவான். அடுத்து தன் வலிமை அறியாதவன். தன்னோட வலிமை என்னன்னே தெரியாது அவனுக்கு. கடைசியில் என்ன பண்ணுவான்? எல்லாரும் ஆட்டு மந்த மாதிரி போயிட்டு இருக்காங்கன்ட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருப்பான். தன்னோட வலிமை என்ன, நான் என்ன பண்ணணும், நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத யோசிக்க மாட்டான். அதுதான் தன் வலிமை அறியாதவன். தன்னை உயர்வாக நினைப்பவன். நான் பெரிய ஆளு, நான் வந்து என்னது, நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறவன் மனசுக்குள்ள. நான் வந்து பெரிய ஆளு, ஒன்ட்டெல்லாம் வந்து பேசணுன்ற மாதிரி இல்லை. அந்த மாதிரிலாம் எப்படி? அந்த மாதிரி இருக்கிறவன் யாரு? தன்னை உயர்வாக நினைப்பவன். அதுதான் என்னது? விரைவாக கெடுப்பவன். அதை தான் வந்து விரைவாக கெடுப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆன்சர் என்னது? ஆன்சர் டி. ஓகேவா? புரியுதா? விரைந்து கெடுப்பவன் யாரு? ஊருக்கு ஒத்து போக மாட்டான், பிறருக்கு ஒத்து போக மாட்டான், தன் வலிமையை வந்து அறிஞ்சிக்க மாட்டான், தன்னை உயர்வாக நினைச்சுப்பான். அவன் தான் வந்து யாரு? விரைந்து கெடுப்பவன். ஓகேவா? மீதி 3 ஆப்ஷனும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும். முரணா இருக்கும் அப்படின்னா எதிரா இருக்கும். அந்த ஆப்ஷன்லாம் வராது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வேளாண்மையை செய்தல் பொருட்டு பொருள் தருக. தகுதியானவருக்கு உதவி செய்தல். வேளாண்மை அப்படின்னா என்னது? முயற்சி அப்படின்றது பொருள். ஓகேவா? வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னா தகுதியானவருக்கு உதவி செய்ய வேண்டும். யாரு தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும். யார் யாரெல்லாம் அவங்கள்ட்ட உதவி கேட்குறாங்களோ அவங்களுக்கு உதவி செஞ்சிடக்கூடாது. யார் அந்த உதவியை பெறுற அளவுக்கு அவங்க தகுதியா இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஓகேவா? அதுதான் தகுதியானவருக்கு உதவி செய்ய வேண்டும். வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்றதே தகுதியானவருக்கு உதவி செய்தல் வேண்டும். அடுத்து பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது, பற்றற்றவனை பற்றுதலால் உண்டாவது. என்னது? பொருள்களின் துன்பம் அகலும், பொருளோட துன்பம் அகலும், பற்றுகள் அகலும். ஆப்ஷன் சி. மாத்தி போட்டக்கூடாது. பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது, பற்றற்றவனை பற்றுதலால் உண்டாகுது. என்னது? பொருள்களின் துன்பம் அகலும், பற்றுகள் அகலும் அப்படின்றதான் சரியான விடை. ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும். நூல். என்னது? ஒரு நூல். நூலை தான் என்ன சொல்றாங்க? ஏடு, ஒரு சுவடி, ஒரு பொருத்தம், புத்தகம், அடுத்து பணுவல். பணுவல் அப்படின்னா என்னது? நூலை தான் சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. இப்ப பாருங்களேன், கல்வி அழகே அழகு, நாலடியார், இளமையில் கல், ஆத்திச்சூடி. அடுத்து துணையாய் வருவது தூயனர் கல்வி. அது எதுக்கு வருதுன்னு பாருங்களேன்.
திருமந்திரம். அடுத்து பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல், தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் உரைபாடல். அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் சி, மூணாவது ஆப்ஷன். 1க்கு 5 வரங்க. கல்வி அழகே அழகையாறு நாலடியார், இளமையில் கல்வியது ஆத்திச்சூடி, துணையாய் வருவது தூயனர் கல்வியது திருமந்திரம், பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் அப்படின்றது தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரைபாடல். ஓகேவா? முக்கியம் அது. அடுத்து 9 அடி சுற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நற்றிணை. 9 அடி சுற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது அப்படின்னா நற்றிணை. அடுத்து 4 முதல் 8, 4 அடி சுற்றலையும் 8 அடி பேரலையும் அப்படின்றது குறுந்தொகை. அடுத்து 13 அடி சுற்றலையும் 31 அடி பேரலையும் அப்படின்றது அகநானூறு. 3 அடி சுற்றலையும் 6 அடி பேரலையும் அப்படின்றது ஐங்குறுநூறு. ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 27. தொல்காப்பியத்தில் இருக்க மொத்த இயல்களத்தினோட எண்ணிக்கை எவ்வளவு? 27. நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை ஓமை? வினை. நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது என்னது? வினை ஓமை. ஓகேவா? மறந்துடக்கூடாது. என்னது? வினை, வினை ஓமை. ஓகேவா? அடுத்து இயல் 5 பொருந்தாததை தேர்க, எது வந்து பொருத்தமா இல்லை அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? அனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. ரைட்டு. அடுத்து ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிடாமல் செய்தியில் எழுதியுள்ளார். குறிப்பிட்டு தான் செய்தியில் வெளியிட்டாரு. என்ன பண்ணாரு இவரு? செய்தியில் வந்து குறிப்பிட்டு தான் வெளியிட்டாரு, குறிப்பிடாமலாம் அவர் வந்து வெளியிடவே இல்லை. ஓகேவா? குறிப்பிட்டு தான் வெளியிட்டாரு. ஓகேவா? அடுத்து அனந்தரங்கர் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டில் தமிழ் சமூகத்தை படம் எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. இதுவும் ரைட்டு தான். ஓகேவா? ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 8 திங்கள் கிடையாது, 6 திங்கள் அல்லது 6 மாதம். அப்ப இந்த 2 ஆப்ஷன் தான் பொருந்தாததா இருக்கு. கரெக்டா படிக்கணும். என்னது பொருந்தாதது எது அப்படின்னு தான் கேட்கிறாங்க. இந்த ஆப்ஷனும் ஆவண்ணாவும் ஈயண்ணாவும் தான் பொருந்தாதது இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் டி, இ ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் தான் ஆன்சர் ரைட். ஓகேவா? ஆ இ அப்படின்றதான் சரியானது. புரியுதா? அப்ப பொருந்தாது எது அப்படின்றது ஆவண்ணா ஈயண்ணா அப்படின்றதான் சரியானது. ஓகேவா? பொருந்தாது எது? ஆ இ அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? ஓகேவா? அடுத்து இயல் 5ல இருக்க அடுத்தது பார்க்கலாம் பாருங்களேன். அனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. யார்? இவர் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளரா? ஆமா, இவர் வந்து ஒரு மொழியை பெயர்க்கிறவர். இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு அழைக்கப்படுறவர். தலைமை துவிபாஷி அப்படின்னு அழைக்கப்படுறவர். இது எல்லாமே கரெக்டா இருக்கு. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தையா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. அது யாரு? பெப்பிஸ். வேர்ல்டுக்கே, உலகத்துக்கே நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாரு அப்படின்னா பெப்பிஸ். ஓகேவா? மொழிபெயர்ப்பாளர். இந்தியாவின் பெப்பிஸ் அழைக்கப்படுறதுதான் யாரு? அனந்தரங்கர். ஓகேவா? அப்ப இதுல தொடர்பு இல்லாத எது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டி ஆப்ஷன் தான் தொடர்பே இல்லாம இருக்கும். ஏன்? இது பெப்பிஸோடது. இது யாருக்கு கிடையாது? அனந்தரங்கருக்கு கிடையாது. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாரு? பெப்பிஸ் கிடையாது. அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் டி தான். அப்ப தொடர்பு இல்லாம எது இருக்கு? டி ஆப்ஷன். இ அந்த ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து உருபகை, இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உருபகை, இடன் அப்படின்ற சொற்களின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. உருபகை அப்படின்னா உரிச்சொற்றொடர். ஏன் சார் உரிச்சொற்றொடர் அப்படின்னு பாருங்களேன். இதெல்லாம் என்னது? உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். மாசால உருவன் அணி கடி இந்த மாதிரி வந்துச்சு, அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்களேன், உரு அப்படின்னு இருக்கா, உருன்னு இருக்கா, உருபகை அப்படின்றது உரிச்சொற்றொடர். இடன் அப்படின்றது என்னது? இடன், இடர் அப்படின்றது கடைசியில இருக்கா, அது என்னது? ஈற்றுப்போலி. கடைசியில இருக்கிறதா ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், பந்தர், பந்தல் கடைசி எழுத்து மாறுதா, இதுதான் என்ன சொல்லுவாங்க? ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகேப்பா, புரிஞ்சிருச்சா? உருபகை அப்படின்னா உரிச்சொற்றொடர், இடன் அப்படின்னா ஈற்றுப்போலி. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாரு? பெப்பிஸ். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் தான். இதுக்கு ஏ ஆப்ஷன் தான். உருபகை அப்படின்றது உரிச்சொற்றொடர். அப்ப பெயரச்சம், வினையச்சம் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, நடத்தியேட்டேன், பார்க்காதவங்க மறுபடியும் பாருங்க. பெயரச்சம் அப்படின்னா கடைசியில முடியும் போது ஆல முடியும். வினையச்சம் அப்படின்னா ஈ அல்லது ஊல முடியும்.
ஓகேவா? இதை என்ன சொல்றாங்க, பெயரச்சம் வினையச்சம்னு சொல்றாங்க. ஓகேவா? பார்க்கல அப்படின்னா நான் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன போட்டிருக்கேன், இலக்கண குறிப்பு ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. ஓகேவா? முக்கியமானது 2 மார்க்கு கேட்பாங்க கொஸ்டின். ஓகேவா? அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? ஆவண்ணா ஆவண்ணா ஈனா 3மே சரியா இருக்கு, 4 தான் தப்பா இருக்கு அப்படின்றாங்க. வரை அப்படின்னா என்ன பொருள், மலை அப்படின்றது தான் பொருள். சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. வரை அப்படின்னா மலை அப்படின்றது பொருள். வதுவை அப்படின்னா திருமணம், திருமணத்தை என்ன சொல்றாங்களாம், வதுவை அப்படின்னு சொல்றாங்க. வாரணம் அப்படின்னா யானை. ஓகேவா? வாரணம் அப்படின்னா என்னது, யானை. புடவி அப்படின்னா கடல் கிடையாது, உலகம். புடவி அப்படின்னா என்னது, உலகம். புடவி அப்படின்றது என்னது, உலகம், கடல் கிடையாது. ஓகேவா? அப்ப பாருங்க ஆன்சர் என்னது, ஆனா அவன்னா ஈனா 3மே சரியானது. கடைசியில் இருக்க டி ஆப்ஷன் அப்படின்றது தப்பா இருக்கு. ஓகேவா? ஓகேவா? அடுத்து நேரொன்று ஆசிரியத்திலே எனப்படுவது மாமூன் நேர் தான் என்னது, நேரொன்று ஆசிரியத்திலை. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. நேரொன்று ஆசிரியத்திலே என்னது, மாமூன் நேர். ஓகேவா? நான் அந்த பிடிஎஃப் மறுபடியும் சொல்றேன், நான் அந்த பிடிஎஃப் அப்படின்றது கீழே லிங்க் பண்றேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? 11th நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னா 1 மார்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1 மார்க் இல்லாமல் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியாது. என்ன பண்ணுங்க, நான் கீழே வந்து லிங்க் பண்றேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஓகேப்பா? அப்ப சரியானவற்றை தேர்ந்தெடுக்கல என்னது, ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியானது. நேரொன்றிய ஆசிரியத்திலே அப்படின்றது மாமுன் நேர். அடுத்து பாருங்களேன், படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்பலாம் யோசிக்க வேணாம். அதில் என்ன பண்ணிருக்கான், வில்ல விட்டுட்டு இருக்கானா. அப்ப என்ன இருக்கு, வில்லோர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லோர் உழவர் பகை. அதை போட்டு ஈஸியாக போட்டே இருக்கலாம். ஓகேவா? படத்தை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டே போயிட்டே இருங்க. இதில் வில்லு இருக்கு, ஸோ வில்லு அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? புரியுதா எப்படி நம்ம வந்து ஷார்ட் அடிக்கிறோம்ட்டு? ஓகேவா? அடுத்து கவிதைக்கு பொருத்தமான திருக்குறளை கொண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. கொடி தவித்தை பாரி அறிந்து கொண்டான், மயில் தவித்ததை பேகன் உணர்ந்து கொண்டான், பிள்ளையின் பரிதவிப்பை தாய் அறிவாள், பளிங்கு முகத்தை படித்துக்கொள், அப்படி படித்தவர்களை பிடித்துக்கொள் அப்படின்றது என்னது, குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் அப்படின்றதுதான் சரியான விடை. ஓகேவா? 2வது கொஸ்டின் ஆன்சர் என்னது, குறிப்பில் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் சொல்லல் அப்படின்றதுதான் சரியான விடை. அப்ப ஆன்சர் என்னது, ஆன்சர் ஆவண்ணா அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அடுத்து மகிழ்ச்சியின் மைந்தூரும் பொழுது அப்படின்றது டேஸ் நினை அப்படின்னா மறதியால் கெட்டவர்களை நினை. யாரை நினைக்கணுமா, மறதியால் கெட்டவர்களை நினைக்கணுமா. மகிழ்ச்சியின் மைந்தூரும் பொழுது மறதியால் கெட்டவர்களை நினைக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? அப்ப மகிழ்ச்சியின் மைந்தூரும் பொழுதுன்றது என்னது, மறதியால் கெட்டவர்களை நினை. புரியுதா? அடுத்து இயல் 6 தஞ்சை பெரிய கோவில் உள்ள ஓவியங்களை எஸ்கே கோவிந்தசாமி கண்டறிந்தார். ரைட்டு. ஓகேவா? அங்குள்ள சோழர் காலத்து ஓவியங்கள் பிரஸ்கோ ஓவியங்கள் வகையை சார்ந்தது. ஓகே, 2மே ரைட்டு தான். அப்ப ஆன்சர் என்னது, கூற்று 2ம் சரி. ஆன்சர் என்னது, கூற்று 2 அப்படின்றது சரி. ஓகேவா? நீங்க புக்கில் குறிக்காம வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டவுன்லோட் பண்ணிட்டு குறிச்சிக்கோங்க. இல்லை வீடியோ பார்க்கும்போது என்னது புக்கில் குறிச்சிக்கோங்க, பிடிஎஃப்லையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த ல என்னும் பெயர் கவிஞர் ஆத்மானாவால் வெளியிடப்பட்டது, கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ல அப்படின்றது என்னது, சிற்றிதழ். ல என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மாவால் வெளியிடப்பட்டது என்னது, ஒரு சிற்றிதழ். கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது குற்றால குறவஞ்சி, கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது குற்றால குறவஞ்சி. ல என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மானாவால் வெளியிடப்பட்டது என்னது, சிற்றிதழ். அது என்னது, ஒரு சிற்றிதழ். அப்ப கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவதே குற்றால குறவஞ்சி. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இது என்னது, தஞ்சை பெரிய கோவில் கொஸ்டினும் 2மே ரைட்டு தான். கூற்று 1 சரி 2ம் சரி. ஆன்சர் என்னது, கூற்று 1 சரி 2ம் சரி, 2மே கரெக்டாக தான் இருக்கு. கூற்று 1 சரி 2 சரி, 2மே கரெக்டாக தான் இருக்கு. ல என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மாவால் வெளியிடப்பட்டது கவிதை கிரீடம் என்று போற்றப்படுவது சிற்றிதழ் குற்றால குறவஞ்சி. ஓகேவா? புரியுதா? எழுதிடுவீங்களா தமிழ்ல? ரொம்ப முக்கியமானதுப்பா, எழுதாம இருக்கவே கூடாது. ஓகேவா? ஈஸியா இருக்கும். 1 மார்க்கு 4 ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. 4 ஆப்ஷனை படிச்சு பார்த்துட்டு எது ஆன்சர் டிக் பண்ணிட்டு போற வேலை மட்டும்தான். ஆனா என்ன பண்ணக்கூடாது, அங்கே போயிட்டு உட்காந்து கொஸ்டின் தரலையே அப்படின்ட்டு பிங்கி பாங்கி போட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்கேயே படிச்சுட்டு போயிருங்க, வீடியோ பார்க்கும்போதே படிச்சிருங்க. ஓகேவா? ஓகேப்பா. அடுத்து லா என்னும் பெயரில் கவிஞர் ஆத்மா வெளியிடப்பட்டது கவிதை கிரீடம் என்று போட்டுள்ளது சிற்றிதழ் உற்றால குறவஞ்சி. அதை பார்த்துட்டோமா? அடுத்து பாருங்களேன், கீழே பொருத்தி விடை தேர்க. பொறுத்துக்க தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி பொறுத்துக்க இந்த மாதிரி கேட்குறாங்க. பாருங்களேன், விரியன் அப்படின்றது என்னது, சிலம்பு. 1க்கு 3. விரியன் அப்படின்றது என்னது, சிலம்பு. விரியன் அப்படின்றது சிலம்பு. அடுத்து திருகு முருகு அப்படின்றது தண்டை. திருகு முருகு அப்படின்றது தண்டை. நாங்குள் புழு அப்படின்றது என்னது, பாடகம். நாங்குள் புழு அப்படின்றது பாடகம்.
குண்டல பூச்சி அப்படின்றது காளாளி. ஓகேவா, காளாளி. ஓகேவா, அப்போ கீழே பொருத்தி எழுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் பி. அப்போ லேக்கு ஆன்சர் ஏ. சிற்றிதழும் குற்றால குறவஞ்சியும். ஓகேவா, சிற்றிதழும் குற்றால குறவஞ்சியும். கீழே பொருத்தி விடைத்தீர்கள விரியன் அப்படின்றது சிலம்பு. திருகு முருகு அப்படின்றது என்னது? தண்டை. நாங்குல் புழு அப்படின்றது என்னது? பாடகம். குண்டல பூச்சி அப்படின்றது என்னது? காளாளி. ஓகேவா, இதை மறந்துடக்கூடாது. இது என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்து போலாமா? அடுத்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகள் ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. சாழல். அப்போ சிற்றில் சிறுவரை சிறுதேர் யாரோட விளையாட்டு சார்? ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது. இது யாருக்குள்ளது? ஆண்களுக்குரியது. சாழல் அப்படின்றது யாரு? பெண்களுக்குரியது. சாழல் தான் யாருக்குரியது? பெண்களுக்குரியது. அப்போ சிற்றில் சிறுவரை சிறுதேர்ன்றது யாருக்குரியது? ஆண்களுக்குரியது. ஓகேவா, புரியுதா? ஓகேப்பா, அப்போ பெண்கள் விளையாடும் விளையாட்டுகளுடைய எது அப்படின்னா ஆன்சர் ஏ, சாழல் அப்படின்றது தான் சரியான விடை. அப்போ சிற்றில் சிறுபறை சிறிதுன்றது பெண்களுக்கு கிடையாது, யாருக்கு? ஆண்களுக்கு உள்ளது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஈறுபோதல், முன்னின்ற மெய்திரிதல், தனிக்குறில், முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் எது அப்படின்னா நல்லாடை. ஆன்சர் என்னது? நல்லாடை. இந்த மாதிரி வந்து ஈறுபோதல், முன்னிற மெய்திரிதல், தனிக்குறில், முன்னொற்று உயிர்வரின் இரட்டும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல் என்னது? நல்லாடை. இந்த மாதிரி பெருசா கேட்குறாங்க அப்படின்னா என்னது? அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லாடை. அது என்னது? நல்லாடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? ஓகேப்பா, அடுத்து இயல் 7 ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது? மக்கள் வெள்ளம். ஜனப்பிரளயம் அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் எது? மக்கள் வெள்ளம். 8 தொகை நூலுள் ஒன்றான 18 புறம் சார்ந்த நூல். காரணம் என்ன அப்படின்னா சேரமன்னர் 13 சிறப்புகளை கூறுகிறது. ரெண்டுமே சரிதான். ஓகேவா, என்னது? ரெண்டுமே சரிதான். ஓகேவா, ஜனப்பிரளயம் அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு ஒரு தமிழ் சொல் என்னது? ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம். ஜனம் நம்ம ஊருக்குள்ளேயே சொல்லுவோம்ல, ஜனம், நிறைய பேர் ஜனம், நிறைய ஜனம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஜனம் அப்படின்னா என்னது? மக்களை தான் சொல்றாங்க. பிரளயம் அப்படின்னா என்னது? வெள்ளம். அப்ப இது ஒரு வடமொழி சொல். இது முக்கியம். இது என்னது? இது ஒரு வடமொழி சொல். அதோட தமிழ் சொல்லுக்கு என்ன பொருத்தம்? மக்கள் வெள்ளம் அப்படின்றது பொருள். இப்ப கூற்ற பாருங்களேன். 8 தொகை நூல்ல ஒண்ணு எது அப்படின்னா 18. 8 தொகை நூல்ல ஒண்ணுது 18. அது புறம் சார்ந்த நூல். அது என்னது? அகம் கிடையாது, புறம். ஓகேவா, என்னது? 18 வந்து ஒரு புறம் சார்ந்த நூல். புறம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா கொடை, என்னது? வீரம், மற்றவங்களை எப்படி வந்து போர் புரிஞ்சாங்க, எப்படிலாம் வந்து மற்றவங்களுக்கு கொடையை புரிஞ்சாங்க, அதாவது புறவர வாழ்க்கையை சொல்றது என்னது? புறம். ஓகேவா, அதுதான் புறம் சார்ந்த நூல் இது. அடுத்து அது ஏன் காரணம் ஏன் சார் அப்படின்னா சேரமன்னர் 13 சிறப்புகளை, சேரமன்னர் 13 சிறப்புகளை கூறுறதுனால தான் இந்நூல் வந்து புறநானூறு. அப்ப என்னது? ஆன்சர் ரெண்டுமே ரைட்டு தான். அப்ப 8 நூல் ஒன்றியது அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது? ஆன்சர் ரெண்டுமே ரைட்டு தான் அப்படின்றத போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா, புரியுதா என்ன சொல்ல வரோன்ட்டு? அடுத்து அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் யார் யாரிடம் கூறியது? அமைச்சர் வந்து மன்னர்கிட்ட கூறுறாராம். அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் அப்படின்ட்டு யார் யார்கிட்ட கூறுறா? அமைச்சர் வந்து மன்னன்ட்ட கூறுறது. எப்பயுமே அப்படித்தானே சொல்லுவாங்க. மன்னனா போயிட்டு யார்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க? அமைச்சர்கள் தான் மன்னன்ட்ட சொல்லுவாங்க. அப்ப என்னது? அமைச்சர் மன்னர்கிட்ட சொல்றாங்களாம். ஓகேவா, அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் அப்படின்னு யார் யார்கிட்ட கூறினது அப்படின்னா அமைச்சர் மன்னர்கிட்ட கூறினது. அடையாறு பாலத்தின் சுவரில் எழுதாதீர்கள், இவர்கள் உள்ள சொற்பிழைகளின் திருத்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடையாற்று பாலத்தின் சுவரில், வேற எந்த பாயிண்ட் வேற எதுவுமே போட்டக்கூடாது. ஓகேவா, பாலத்தின் சுவற்றில் அப்படின்றதே வரக்கூடாது. ஓகே பாருங்களேன், சுவற்றில் அப்படின்றதே வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் தப்பு. சுவரில் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா, இதுல பாருங்களேன் அடையாறுன்னு இருக்கு. அடையாற்று பாலத்தின், அடையாற்று பாலத்தின் சுவரில் அப்படின்றது தான் சரியானது. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி அப்படின்றது தான் சரியானது. ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்கப்பெயர் என்னன்னு வரும்? ஆளி, ஆளர், ஆளி, ஆளர், ஆள் அப்படின்னு வந்தால் தான் அது ஆக்கப்பெயர். இதில் என்னது? எதுவுமே வரல. ஆசிரியர், அரு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதான் கரெக்டு. விகுதி பெறாத சொல்லா இருக்கிறது எது? ஆசிரியர் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேவா, புரியுதா எது வருது அப்படின்றது? பார்த்துட்டீங்களா? அப்போ ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லுது ஆப்ஷன் டி, ஆசிரியர் அப்படின்றது தான் சரியான விடை. ஏன்? காவலாளி வருதா, மேலாளர் ஆளர் வருதா, உதவியாள் ஆள் வருதா, அப்ப இதெல்லாம் ஆக்கப்பெயர்கள். இதுல விகுதி பெறாத சொல்லுது ஆசிரியர், இதுல மட்டும் விகுதி பெறவே இல்லை. புரியுதா? ஓகேப்பா. அடுத்து பூஜை, விஷயம், உபயோகம். இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பூஜை அப்படின்னா வழிபாடு, விஷயம் அப்படின்னா ஒரு செய்தி. செய்தி தான். என்ன உனக்கு விஷயம் தெரியுமா, விஷயம் தெரியுமா, சொன்னாதாடா தெரியும் அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல.
விஷயம் தெரியுமா அப்படின்னா அது வந்து ஒரு செய்தி. அடுத்து உபயோகம் அப்படின்னா பயன்படுறது, நம்ம என்னது பயன்படுத்துவோம்ல சில பொருட்களை, அதுதான் வந்து உபயோகம். அடுத்து கூவும் குயிலும் காகமும் கரையும் தொடர் இடம்பெற்ற மரபு என்னது? ஒளி மரபு. குக்கு என்ன வருது? சவுண்டா? சவுண்டுன்றது என்னது? ஒளி. காக்கா என்ன பண்ணுது? கா கா கான்னு கரையுதா? இது என்னது? ஒளி மரபு. யாரே உன்னை போல் அனுதினமும் உழைப்போர் அப்படின்னு சொன்னது யாரு? நடராசன் சொல்லுவாரா? இந்த மாதிரி வந்து உன்னை போல வந்து யார் வந்து இந்த மாதிரி உழைக்க முடியும்? என்னது இந்த ஆறை பார்த்து வாய்க்காலை பார்த்து நீ டெய்லிக்கு இந்த மாதிரி உழைக்கிறிய, மண்ணை பார்த்து என்ன சொல்லுவாரு? இந்த மண்புழு நீ என்ன பண்ற? கீழே இருக்க மண்ணை மேலே கொண்டு வர, மேலே இருக்க மண்ணை கீழே கொண்டு போற, அது மாதிரிலாம் வந்து நீ இந்த மாதிரி உழைக்கிறிய, உன்னை பார்த்து வந்து உன்னை போய் அற்ப புழு அப்படின்னு சொல்றாங்களே, ஆனா நீ வந்து அற்ப புழு கிடையாது, இந்த அளவுக்கு இருக்கி அப்படின்னு சொன்னது யாரு? நடராசன் சொல்றாரு. யாரை உன்னை போல் அனுதினமும் உழைப்போர், யார் உன்ன மாதிரி உழைக்க முடியும் அப்படின்றத கதையில சொல்வார்ல, யார் சொல்லுவார்? நடராசன். ஊருக்கு ஒதுக்கு வருவான்னு எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு அப்படின்றது வேணும் அப்படின்றத காலைல யோசிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்கு, அது ஒரு நெடுவினாவே உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஓகேவா? அதை வச்சு போட்டுருணும் இந்த ஆன்சர். என்னது? யாரே உன்னை போல் அனுதினமும் உழைப்போர் அப்படின்றது என்னது ஆன்சர்? நடராசன் அப்படின்றதான் சரியான விடை. அப்ப பூஜை விஷயம் உபயோகம் என்னது? வழிபாடு, செய்தி, பயன்பாடு. கூவும் குயிலும் காகமும் கரையும் அப்படின்றது ஒளிமரபு. புரியுதா? ஓகேப்பா. அடுத்து தமிழின் முதல் பாவடிவ நாடகம் நுழையுது அப்படின்னா மனோன்மணியம். தமிழின் முதல் பாவடிவ நாடகம் நுழையுது அப்படின்னா மனோன்மணியம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். இன்னைக்கு நான் எழுதுறதோட இலக்கிய மேடைகளிலும் பேசுறேன். பாருங்களேன், நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன் அப்படின்றது பொருத்தமா இருக்கா? இல்லை. அடுத்து இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகிறேன், பொருத்தமா இருக்கா? இல்லை. அடுத்து இதழ்களில் பேசுகிறேன், இதழில் நான் பேசுறேனா? அதுவும் தப்பு. அப்ப என்னது ஆன்சரு? இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படின்றதான் சரியான விடை. ஆன்சர் என்னது? ஆன்சர் பி அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா? ஓகேவா? ஓகேப்பா. ஒரு டக்குன்னு ஒரு ஸ்லைடை மட்டும் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. பொருத்தமானது தேர்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி ஆப்ஷன். ஆவண்ணாவும் ஈயனாவும் பவனந்தி முனிவர் நன்னூலு இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். ஓகேவா? அடுத்து கபாடபுரங்களை ஏன்னு வருது. ஆப்ஷன் வந்து சி. பாயிரம் இல்லது வந்து பணுவல். அடுத்து ஓகேவா? இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஒரு திரவ நிலையில் அப்படின்றதுலாம் வந்துச்சுன்னா எழுத்து மொழியோட பேச்சு மொழி தான் ஈஸி. அடுத்து வந்து மொழி முதல் எழுத்துக்களில் அடிப்படையால் முதன்மை வந்து அன்னம் கிண்ணம், இதுதான் வந்து நம்மளோட தமிழ் மொழி. அடுத்து யானை டாக்டர் குறும்புதினம் அப்படின்றதான் பொருத்தமான இலக்கிய வடிவம். அடுத்து மண்ணுக்கு வளம் சேர்ப்பன எது அப்படின்னா இது மூணும் தான். வான் பொய்த்தது அப்படின்றது மழையே பொய்யல. அடுத்து கருப்பட்டி பனங்கற்கண்டு அப்படின்றது மதிப்பு கூட்டு பொருள் மட்டும் தான், நேரடி பொருள் கிடையாது. பிழையான தொடர் எடுத்து குறைந்த 8 தொகை அடிகளை உடையது, 5 நுணுகள் உடையது அப்படின்றது என்னது? ஒரு பொருத்தமாவே இல்லை. இப்படி வரணும், 8 தொகை நூல்கள் குறைந்த அடிகளை உடையது 5 நூறுன்னு வரணும். தப்பா இருக்கு, அதனால இது கிடையாது. அடுத்து கோடு என்பது ஒரு தமிழ் சொல், ரெண்டுமே ரைட்டா தான் இருக்கு. காவடி சிந்துக்கு தந்தை யாரு? அண்ணாமலையாரு. வெள்ளி விதி யாரு? குறுந்தொகை. அண்ணாமலையாரு காவடி சிந்து. வாடிவாசல் சீசு செல்லப்பா இளமருதி புறநானூறு. அடுத்து இனிதன அப்படின்றது உயிர்வின் உக்குரல் மேட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்றது சரியானது. பகுப்பது உறுப்புகளுக்கு பகுதி விகுதி. அடுத்து இந்த படத்தை பத்தி சொல்லிடலாம். மழை எங்க வருதோ அதான் ஆன்சரு. துன்பப்படுவர் யாரு? நாவை காக்காதவங்க தான் துன்பப்படுவாங்க. அடுத்து இந்த பாடலுக்கு ஆன்சர் என்ன? நெருதல் உள்ளுணர்வன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு. அடுத்து என்னது? இதுக்கு ஆன்சர் என்ன? இன்பம் இடையறது ஈண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின். அடுத்து இந்த இதுக்கு என்னது? ஒப்புரவு அப்படின்றது ஊருக்கு உதவுறது. அடுத்து வாழ்பவன் வந்து என்னது? ஒத்தரிபவன். வாழாதவன் யாரு? இசையொழிந்தவன். தோன்றுபவன் யாரு? புகழ்தரும் பண்புடையவன். மெல்ல நினைப்பவன் யாரு? காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன் யாரு? மருந்தாகும் மரபானவன். அடுத்து சுடரால் ஆன சுடரம்னு வரணும். அதனால இது 3ஆம் வேற்றுமை தொகை. சுடரும் அப்படின்றது பொண்ணு அப்படின்றது எதிர்கால பெயரச்ச தொடர். சுட அப்படின்றது அடுக்கு தொடர். அடுத்து விரைந்து கெடுப்பவன் யாரு? பிறருக்கு ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை உயர்வாக நினைச்சுக்கிறவன் என்ன பண்றான்? சீக்கிரமா அழிகிறான். அடுத்து என்னது? வேளாண்மை செய்ததற்கு பொருட்டு என்னது? தகுதியானவருக்கு உதவி செய்யணும். அடுத்து பொருள்களின் துன்பமாகுதல் அகலும் பற்றுகள் அகலும். எதுக்கு? பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. அடுத்து வந்து ஏடு சுவடி அப்படின்றது நூலு. ஓகேவா? ஏன் ஸ்பீடா சொல்றேன் அப்படின்னா டக்கு ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? கல்வி அழகே அழகு நாலடியாறு. இளமையில் கல் எது? ஆத்திச்சூடி. துணையாய் வருவது தூயனர் கல்வி அப்படின்றது என்னது? திருமந்திரம். அடுத்து பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் அப்படின்றது தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரை பாடல். ஓகேவா? அடுத்து 9 அடி சிற்றலை வந்து நற்றினை. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் நற்றினை. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை 27. நிழல் போல தொடர்ந்தான் அப்படின்றது வினை. அனந்தரங்கள் எழுதுனது என்னது? ஆவண்ணாவும் ஈயனாவும் தான் என்னது? பொருந்ததா இருக்கு. ஏன் அப்படின்னா இது என்னது? குறிப்பிட்டு தான் செய்தியில் எழுதினாரு. அதே மாதிரி என்னது? இங்க வந்து 6 திங்கள் தான், 8 திங்கள் அப்படின்றது தப்பு. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது? டி ஆப்ஷன். இவ அனந்தரங்களுக்கு தொடர்பு இல்லாத குறிப்பு எது?
இதுக்கு ஆன்சர் என்னது யாரு? இது ஏன் பெப்பிஸ்? இது 3 தான் இவரோட சம்பந்தமா இருக்கும். இது வந்து யாரோடது? பெப்பிஸோடது. ஓகேவா? அடுத்து உருபகை இடன் அப்படின்றது உரிச்சொற்றொடர் ஈற்றுப்பொலி. அடுத்தது இது 3 சரி, டி மட்டும் தவறு. ஏன்? புடவி அப்படின்றது உலகத்தை குறிக்குது. நேருன் ராசி திரை அப்படின்றது மாமுன் நேரு. அடுத்து படத்துக்கு பார்த்து சொல்லணும் அப்படின்னா வேலு. அடுத்து கவிதைக்கு பொருத்தமானது குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தானும் கொள்ளல் அப்படின்றது தான் சரியான விடை. மகிழ்ச்சியின் மைந்தூரும் போல மறதையால் கெட்டவர்களை. அடுத்து இது கூட்டுறவுன்னு ரெண்டுமே சைட்டு தான். ஏன்? தஞ்சை பெரிய கோயில் வந்துச்சுனாலே ரெண்டுமே ரைட்டுன்னு போட்டுருணும். அடுத்து சிற்றுதல் ல அப்படின்றது சிற்றுதல். அடுத்து என்னது? கவிதை கீடும் அப்படின்றது குற்றால குறவஞ்சி. ஓகேவா? அடுத்து ல அப்படின்ற பேர்ல என்னது இருக்கு? அதுதான். ஓகேவா? விரியன் அப்படின்றது என்னது? சிலம்பு. திருகு முருகு அப்படின்றது தண்டை. நாங்குல் புழு அப்படின்றது என்னது? பாடகம். குண்டல பூச்சி அப்படின்றது காளாளி. ஓகேவா? இது எழுதிக்கிறோம். அடுத்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு என்னது? சாழல். அடுத்து ஈறுபோதல் முன்னின்ற மெய்தெரிதல் அப்படின்றது நல்லாடை. அடுத்து ஜனப்பிரளயம் அப்படின்றது மக்கள் வெள்ளம். 8 நூல் 1 18 10 புறம் சார்ந்தது சேரவனர் 17 சிறப்புகளை கூறுது. அப்ப ரெண்டுமே ரைட்டு தான். ஓகேவா? அடுத்து அமைச்சர் யார்ட்ட கூறா? மன்னட்ட கூறா. என்னதுன்ட்டு அழகும் அறிவும் இளமையும் வாய்த்தவன் அப்படின்னு அமைச்சர்கள் வந்து மன்னன்ட்ட சொல்றானா. அடுத்து அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாது. இது டி ஆப்ஷன். ஓகேவா? சுவரில் அப்படின்னு தான் வரணும், அடையாற்று அப்படின்னு தான் வரணும். ஆக்கப்பெயர் விகுதி பெறாதது ஆசிரியர். ஏன்? ஆளி ஆளர் ஆள் அப்படின்றதான் வந்திருக்கு. இதெல்லாம் விகுதி பெற்று வந்திருக்கு, அது விகுதி பெறாம வந்திருக்கு. அடுத்து என்னது? அடுத்து பூஜை விஷயம் உபயோகம்ன்றது வழிபாடு செய்தி பயன்பாடு. அடுத்து கூவும் குயில் சவுண்ட் வந்திருக்கு, அது ஒளிமரபு. அடுத்து யாரே உனைப்போல் அனுதினம் உழைப்போர் அப்படின்றது நடராசன். அடுத்து வந்து தமிழின் முதல் பாவடி நாடகங்கள் மனோன்மணியம். நான் இன்று இதழ்கள் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளும் பேசுகிறேன் அப்படின்றதான் ஃபார்மேஷனா இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். ஓகேவா?